வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28:16 வாசிங்க. Isaiah, book of Isaiah 28 and 16. Hallelujah. வாசிப்போமா? எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் தீர அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. அஸ்திபாரமான கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, தீர அஸ்திபாரம் உள்ளது, மூலைக்கல், விசுவாசிக்கிறவன் பதறான். I lay in Zion a stone for a foundation, a tried stone, a precious cornerstone, a sure foundation. Whoever believes will not act hastily. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனால செய்தியின் தலைப்பு பரீட்சிக்கப்பட்ட கல், டெஸ்டட் ஸ்டோன். ஹல்லேலூயா. என்ன கல்? அந்த பரீட்சிக்கப்பட்ட கல் தான் எப்பவும் திடனாக இருக்கும். Those who have undergone the test, hallelujah, only be stable. அப்போ இந்த பரீட்சிக்கப்பட்ட கல் யார்? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஹalleluya, 4-5 வசனங்களை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்கள் யார்? யாரை பற்றி இங்கு ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு? அந்த கல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் எப்படி இருக்கிறீர்களா? 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்கள். கவனிக்கணும், இந்த பரீட்சிக்கப்பட்ட கல் ஆகிய இயேசு ஜீவனுள்ள கல். ஆமென். அதே போலவே அவரிடத்தில் சேர்ந்து பரீட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் தான் ஜீவனுள்ள கற்கள். ஹல்லேலூயா. ஆமென். அல்லது பரீட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள். ஆமென். பரீட்சிக்கப்படாதவர்கள் செத்த கிறிஸ்தவர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், பரீட்சைக்கு நிற்கிறவர்கள், பரீட்சையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் தான் ஜீவனுள்ள கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. பரீட்சிக்கப்படாதவர்கள் செத்தவர்கள். சொல்லுங்க பாப்போம். இது அவரோட கூட சேர்ந்த போது நம் ஜீவன் உள்ளவர்களாக அப்பதான் ஒரு கிறிஸ்தவள் வாழ முடியும். ஆமென். 6வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவர் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. ஹல்லேலூயா. அதனால பரீட்சிக்கப்பட்ட கல்லை, இதோ பரீட்சிக்கப்பட்ட கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அந்த பரீட்சிக்கப்பட்ட கல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரீட்சிக்கப்பட்டபடினாலே ஜீவன் நிறைந்தவராக, ஹல்லேலூயா, ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அந்த பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமும் பரீட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கணும். We have to be tested people. Hallelujah. எப்படி ஒரு மனுஷனை அறிவாரோ? ஒரு மனுஷனை he will test and know a person. Amen. Just like that, கிறிஸ்துவ பெயரை வைக்கிறதுனாலயோ
காணிக்கைகளை கொடுக்கிறதுனாலயோ அல்லது பல வேலைகளை செய்கிறதுனாலயோ இயேசு நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார். கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, praise the Lord, glory to God. ஆகையினாலதான் கிறிஸ்தவ வேஷம் என்பது தேவனிடத்தில் செல்லுபடி ஆகாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பெயரை தரித்துக் கொண்டு வேஷம் போடுகிறது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. தேவனுக்கு முன்பாக சகலம் எப்படி இருக்குது? வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஹல்லேலூயா. பரீட்சைக்கு நின்ற ஒவ்வொருவரும் அந்த பரீட்சையிலே தேவன் என்னை இவ்விதமாய் நடத்தினார், இவ்விதமாய் என்னை வெளியே கொண்டு வந்தார், இவ்விதமான பாதையிலே காண்பித்தார் என்று அனுபவபூர்வமாக இயேசுவை அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியும் இயேசு என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அநேக டெஸ்டே எடுக்கிறது இல்லை. They don't take the test. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல், they have to undergo the test. எவ்வளவு நேரம்? ஒரு பரீட்சையா, 2 பரீட்சையா? வாழ்க்கையில் வருகிற அநேக பரீட்சைகள் அதிலே தேறினவர்களாக இருக்கும்படிக்கு எதிர்பார்க்கப்படுகிறோம், அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவன் பொறுமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆமென். அவர் பொறுமையாகத்தான் நம்மை பரீட்சித்து நல்லா கவனிக்கிறோம். ஒரு பெரிய உத்தியோகத்துல போகணும்னாலோ, ஒரு மற்ற தேசங்களுக்கு போகணும்னாலோ, ஏதோ ஒரு தகுதி, ஒரு பரீட்சை, அதை பாஸ் பண்ண வேண்டும், ஒரு இன்டர்வியூவை பாஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. We become qualified. But what does the English version say? Please read the full version, full verse. Examine yourselves as to whether you are in the faith. Test yourselves. Do you not know yourselves that Jesus Christ is in you? Unless indeed you are disqualified. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? Disqualified. அவ எந்த விதமான 3 விதமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். Hallelujah, glory to Jesus, praise the Lord, glory to God. Hallelujah, thank you Father. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48, 10 மாத்திர வாசிங்க. 10ஆம் வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உன்னை புடமிட்டேன். Testing is what? Refining. ஆங்கிலத்தில் வாசிங்க. Behold, I have refined you. Behold, I have refined you. But not as silver. I have tested you in the furnace of affliction. ஆங்கிலத்தில் tested you என்று இருக்கிறது. தமிழ்ல உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கவனிங்க தயவு செய்து. Glory to God. உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றார், உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே. கர்த்தர் ஒரு மனுஷனை எங்கே டெஸ்ட் பண்ணி தெரிந்து கொள்கிறார்? லேபரட்டரி எது? உபத்திரவத்தின் குகை. I have tested you in the furnace of affliction. எத்தனை பேர் உபத்திரவத்தின் குகைனா எனக்கு தெரியும் சொல்றீங்க? How many of you all have gone through this furnace of affliction? தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில இருந்தபோது சொன்னார். யோவான் சுவிசேஷம் 16:33 என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு உபத்திரமே இல்லைன்னு சொன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்த ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னுடையவர்களா இருக்கிற அப்படின்னாலே உலகம் உங்களை பகைக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தோடு கலவாமல் நீங்கள் ஜீவிக்கும் போது, உலகத்தோடு உலகமாய் கலந்து போகாமல் இருக்கும் போது உலகம் உனக்கு விரோதமாய் சீற்றும். வேலை ஸ்தலத்துல போராட்டம், வீட்டுல வசிச்சா அக்கம் பக்கத்துல போராட்டம், ரோட்ல போனா போராட்டம், கடைக்கு போனா போராட்டம், எங்க பார்த்தாலும் எல்லாம் பக்கடிப்பாங்க, நம்மளை பார்த்தாலே பக்கடிப்பாங்க. ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் நம்மளை கண்டாலே அவங்களுக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆகையால கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உபத்திரவத்தின் குகையிலே தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், நமக்கு அனுமதிக்கிற பாதை தேவன் நமக்கு உலகத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டு என்று முடிக்கல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அதிலே நான் எல்லாத்தையும் ஜெயித்து வந்தபடினாலே நான் பரீட்சிக்கப்பட்ட கல். ஹல்லேலூயா. நான் பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருக்கிறபடினாலே பயப்படாதே, உன்னை இந்த பரீட்சையின் வழியாய் நடத்துகிறேன், நீயும் ஜெயமாகத்தான் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் அவர் செய்து முடிச்சிட்டார் நமக்காக. நாம் அந்த வழியா அவர் பட்ட பாடுகளில் ஒரு துளிதான் உபத்திரம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. அது எழுதப்படல, நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய திராணிக்கு தக்கதாக உபத்திரவங்களை தேவன் நம்முடைய பாதையிலே அனுமதிக்கிறவராக இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். Glory to Jesus. 3 வருஷங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு. எதுக்கு இந்த சுத்திகரிப்பு? கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு. கர்த்தருடையது அல்லாத எல்லாத்தையும் நமக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. நமக்கு இந்த அக்கினியிலே போடுகிறார். ஹல்லேலூயா. அக்கினி, உபத்திரவமாகிய அக்கினியிலே நம்மை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. துன்பங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது, பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது, நமக்குள்ள இருக்கிற களிம்பு எடுக்கும்படியாக, அவருடையவர்களாக இருக்கும்படியாக. எஸ், நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர்களை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார். ஹல்லேலூயா. எப்படி புடமிடுகிறாரா? அவசரடி வேலை உட்கார்ந்து நிதானித்து பொறுமையோடு கூட, எவ்வளவு காலம் சென்றாலும் பரவாயில்லை, அவர் தம்முடையவர்களாய் ஒவ்வொருவரும் மாறுபடிக்கு நிதானித்து புடமிடுகிறார். தம்முடைய சாயல் வெளிப்படும்படிக்கு. சிலர் சொல்லுவார்கள், அந்த பொண்ணு, அந்த வெள்ளி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அவருடைய முக சாயல் அதில் வெளிப்படுகிறதா? அவன் அவருடைய முகம், அவருடைய சாயல் நம்மில் வெளிப்படும் அளவு நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 13:9. Book of Zechariah 13:9. அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல. கடைசி நாட்கள் தீர்க்கதரிசனமாக இருந்தாலும் இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல, அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்களின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எப்போ என் தேவன் என்று நமக்கு சொல்ல தகுதி? என் ஜனம் என்ற தேவன் எப்போ நம்மை பார்த்து சொல்லுவார்? வாசிங்க. வெள்ளியை உருக்குறது போல புடமிடல. என்ன செய்யணுமா? அவர்களை உருக்கினா என்ன ஆச்சு? மெல்ட். ஹல்லேலூயா. என்ன ஆச்சுமா? ஆங்கிலத்தில் தான் இருக்கு. மெல்டிங் பாயிண்ட்.
ஐயோ ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு தாங்க முடியும். வரும்போது சொன்னேன், இதுக்கு மேல இனி முடியாதுன்னு சொன்னாதான் இவர் சிலதெல்லாம் நிறுத்துவார். இல்லைன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரிவார்டு மேல ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நிந்தைக்கு அவமானத்துக்கும் அளவே இல்லை, பழி சொல்லுக்கு அளவே இல்லை, குற்றம் சொல்றதுக்கு அளவே இல்லை, குறை சொல்றதுக்கு அளவே இல்லை. அப்ப இவ்வளவு பேர் எனக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னா அவங்க மேல குற்றம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை அனுப்பி எல்லாருக்குள்ளேயே நிரப்பி நமக்கு விரோதமா எவ்வளவு சொல்றாங்களோ அவ்வளவுக்கு அதிகமா மேல பலன் இருக்கு. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிடலாமா? தாங்கத்தக்கதாக தானே சொல்லுவார். ஆண்டவரே, இதுக்கு மேல முடியாது சொல்ல மனசு வர மாட்டேங்குது. மேல ரிவார்டு போறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிந்திக்கப்படுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவமதிக்கப்படுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தூஷிக்கப்படுகிறோமோ, பொய் குற்றச்சாட்டுகள் சாட்டப்படுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ ஹல்லேலூயா glory to God பரலோகத்தில் திரும்ப திரும்ப எனக்கு வர்றது லூக்கா சுவிசேஷம் தான். இப்ப படிக்கும்போது இன்னும் எனக்கு உசுறு ஏறுது. லீப் வித் ஜாய், லீப் வித் ஜாய். கிரேட்லி ரிஜாய்ஸ் கூட இல்லை. என்ன பண்ணுமா? லீப் வித் ஜாய். மகிழ்ந்து குதித்து எழுதணுமா? For your great is your reward in heaven. If people revile at you, speak ill of you, ஜனங்கள் உங்கள் மேல் பொய் குற்றச்சாட்டுகளை சொன்னினால், உங்களை குற்றப்படுத்தினால், மகிழ்ந்து களிகூறு, குதித்து களிகூறு. ஆங்கிலத்துல பரலோகத்துல ஒரு பலன் மிகுதி. முடியுமா உன்னால? ஹல்லேலூயா. சின்ன உபத்திரத்துக்குலாம் முறுமுறுத்து சோர்ந்து போகிறதுனால அதுக்கு மேல இது தாங்காது, புடமிடுகிறவர் விட்டு விடுகிறார். அதுக்கப்புறம் வருகிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த வசனம், அடிக்கடி சொல்றதுதான். அப்ப இங்க பாருங்க, வெள்ளியை உருக்குவதை போல உருக்கி மெல்டிங் பாயிண்ட், ஃபார்ம் வித்வுட் ஃபார்ம். என்ன ஆயிடுது? வித்வுட் ஃபார்ம். ஹவு யூ ஹேவ் டு பிகம்? வித்வுட் ஃபார்ம். ஒரு உருவமே இல்லாதபடிக்கு, செல்ஃப் ஐடென்டிட்டியே இல்லாதபடிக்கு உருக்கப்படுகிறார். நாம முரட்டாட்டம் பண்றதுனால அங்க உருக்குற வேலையே டிஸ்டர்ப் ஆகுது. My name, and I will answer them. I will answer them. I will say, this is my people. This is my people. And each one will say, Each one will say, the Lord is my God. the Lord is my God. My God. பாடுவோம். என் தேவன். தாவீது அடிக்கடி என் தேவன், என் தேவன், என் தேவன். சங்கீதத்துல என் தேவன். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓ என் மனதுக்கு ஏற்றவன், என் இருதயத்தை போல் ஒத்தவன், மனதை போல் ஒத்தவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். காரணம் என்ன? தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஹல்லேலூயா. அதனால he is eligible to call God his God. Amen. எங்க சொல்றான்? 119ஆம் சங்கீதத்துல, 119ஆம் சங்கீதம் 67வது வசனம் வாசிக்கும் முதல்ல. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் எப்படி நடந்தேன்? வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஏன் எனக்கு இந்த துன்பம்? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? கிறிஸ்தவனா இருந்தால் துன்பம் தான். காரணம் என்ன? உபத்திரம் இல்லாவிட்டால் எப்படி இருப்பார்? எப்படி நடப்பார்? வழி தப்பி நடப்போம். ஹல்லேலூயா. சரியான வழியில நடக்க மாட்டோம். நம்ம சொந்த இஷ்டத்துல நடப்போம், சொந்த விருப்பத்துல நடப்போம். நான் உபத்திரப்படுறதுக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்? வழி தப்பி நடந்தேன். நான் இடத்துல வாசிங்க. Before I was afflicted, I went astray. Is it not true? உபத்திரம் இல்லாவிட்டால் நம்முடைய மனம் went astray அப்படின்னா ஒருவேளை வழி தப்பி சரீரத்துல போயிருக்க மாட்டோம், ஆவியில இருதயத்துல எங்கும் அங்குமாக அலைந்து தெரிந்து தீட்டுப்பட்டு வர கூட்டம் ஏராளம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள. காரணம், உபத்திரவத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. உண்மைதானா? 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 உபத்திரப்படுறதுக்கு முன் அல்லது உபத்திரவப்படாதவர்கள், உபத்திரவத்துக்கு இணங்காதவர்கள், உபத்திரவத்துக்கு விட்டு கொடுக்காதவர்கள், அனுமதிக்கப்படுகிற உபத்திரவத்துக்கு தங்களை ஈடு கொடுக்காதவர்கள் வழி தப்பி போவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அவர்களை தேவன் என் ஜனம் என்று சொல்ல மாட்டார். அவர்களும் என் தேவனே என்று சொல்ல அவர்களுக்கு தகுதி கிடையாது. வார்த்தையை காத்து, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதா, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதா, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதா என்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே தங்களுடைய ஜீவியத்தை அமைத்து தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களை சீராக நடத்துகிறவர்கள், உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆயினால இந்த தாவீது 71
71 வசனத்துல சொல்லுகிறார், வாசிங்க. 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு எப்படிப்பட்டது? தாவீது சொல்றார், எனக்கு ரொம்ப நல்லது. சவுலுக்கு முன்பாக குருவி நல்ல நம்ம பாட்டுக்கு இளைஞனாய் வேட்டையாடி, நாம் பாட்டுக்கு இளைஞனாய் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு சந்தோஷமா இருந்தேனே, இப்படி என்னை பிடிச்சி தொல்லை பண்ணிட்டீரே அப்படி சொல்லல. ஹல்லேலூயா. ஆடு வைத்திருந்தவன், சந்தோஷமா இருந்தவன், அவனை பிடித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண நாள் முதற்கொண்டு ஆரம்பித்தது அவனுக்கு உபத்திரம். ஹல்லேலூயா. ஓடு ஓடு ஓட்டம், காலமெல்லாம் ஓட்டம், காலமெல்லாம் உபத்திரம், காலமெல்லாம் யுத்தம். அவனை பார்த்துதான் நான் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மனதை போல் ஒத்தவன். ஏன்? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே. உபத்திரவம் நமக்கு என்ன? அநேக தேவனுடைய பிரமாணங்கள் அல்லது தேவனுடைய இருதயத்தில் உள்ளவைகளை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவன் நம்மிடத்தில் என்ன எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அவருடைய பிரமாணங்களை நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Self-made Christians are not accepted in the presence of God. God-made Christians through this furnace of affliction. உபத்திரவத்தின் குகையிலே உருவாக்கப்பட்டு வெள்ளியை உருக்குறது போல உருக்கி, பொன்னை புடமிடுறது போல புடமிட்டு உருக்கி, அது வார்த்தை நல்லா இருக்குல்ல, பாடும். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும். அதெல்லாம் பாடுவது கருத்தாக பாடுவோம். உடைச்சாரே நொறுக்குனாரே நொறுக்கு, உருக்குனாரே உருக்கு. ஹல்லேலூயா. நிரப்புனாரே. ஹல்லேலூயா. எல்லா சபைகளிலும் பாடுறாங்க, கருத்தோட பாடிப்பார். Spirit of the living God, fall afresh on me, break me, melt me and mold me. Breaking and melting இருந்தால் தான் molding is possible. Hallelujah. நொறுக்குதலும் உருக்குதலும் இருந்தால் தான் உருவாக்குதல் சாத்தியம். Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது சொல்றான், it is good that I have been afflicted. தேவன் அனுமதிக்கிற அந்த பாதையை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் கடந்து செல்லும் போது தேவன் அதிலே உங்களுக்கு அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அவருக்கு ஏற்ற மக்களாக உங்களை கழிம்பெல்லாம் நீங்க, அதுதான் வழி, வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே பொறுமை, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியா தரித்திருங்க. உபத்திரவத்தின் வேலையில எப்படி இருக்கணும்? பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் வேலையில பொறுமை, பேஷன்ஸ். அந்த பொறுமையை தான் நல்லா கவனிக்கணும். எதற்காக கர்த்தர் நம்மளை பரீட்சிக்கிறார்? பொறுமைக்காக. ஆமென். நம்ம பொறுமை உள்ளவர்களாக, அவர் நீடிய பொறுமை உள்ளவர். இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்வார்கள். அதுல அந்த உபத்திரவத்தின் வேலையில நம்பிக்கையில உறுதியாயிரு, ஜெபத்திலும் உறுதியாயிரு, நம்பிக்கையில சந்தோஷமாயிரு, ஜெபத்துல உறுதியாயிரு. உபத்திரவத்துல எப்படி இரு? பொறுமையாயிரு. பொறுமையாயிரு. பற்கடிக்காத, முறுமுறுக்காத, பின்வாங்காத, சோர்ந்து போகாத, பந்தய பொருளை இழந்துடாத. ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே பொறுமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் நிருபத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் அங்கே 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா.
கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் சோதிக்கப்படும் போது, உபத்திரவக்குட்படுத்தப்படும் போது அவர் பார்த்து கொண்டு பாராமுகமாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நியமித்த அந்த உபத்திரவத்தின் குகை, அந்த நெருப்பு கொஞ்சம் ஏறவும் ஏறாது, கொஞ்சம் குறைவும் குறையாது. ஹல்லேலூயா. உட்கார்ந்து அவர் கவனமாய் புடமிடுவாராம். அப்படித்தான் போது யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யோபுவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் சகலவத்திலும் ஐஸ்வர்யவானா இருந்தான், உத்தமன் தான், நீதிமான் தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை. இன்னைக்கு உபத்திரவ பாடுகள் வந்துட்டா கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில தான் இந்த கேவலமான சுபம். கிறிஸ்தவர்களுக்கு தெரியணும், உத்தம விசுவாசிக்கு தான் உபத்திரம் வரும், உத்தமர்களுக்கு தான் பாடு வரும்னு கிறிஸ்தவர்களுக்கு தான் நன்றாக தெரிந்திருக்கணும். ஆனா அதே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஆவியின் வரம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளதான் பார்க்கிறோம். உபத்திரவம் பாடுகள் வரும்போது உடனே யோசிக்கிறார்கள், இவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ, இவர்கள் என்ன தவறு செய்தார்களோ, அல்லது என்ன யோசிக்கிறார்கள், ஹல்லேலூயா glory to God, புளியக்காரர் என்று சொன்னால் ஒரு தெய்வத்தை போல ஒன்றும் நடக்கக்கூடாது. We are not gods. நாங்கள் தெய்வம் அல்ல, மனிதர்கள் தான். ஹல்லேலூயா. பரீட்சைக்கு கர்த்தர் தேறினவர்களாய் கொண்டு வந்துதான் ஊழியத்தை கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரீட்சைக்கு நின்றவர்கள், ஹல்லேலூயா. ஆகினால பல உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்டு, பல பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டுதான் தேறினவர்களாய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் அனுமதியை கொடுத்து வருகிறார், கிருபைகளை கொடுத்து வருகிறார். ஆமென். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி இருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே உபத்திரவம் என்றால் பாவம் செய்யறவங்களுக்கு தான் தண்டனை வரும். இது தண்டனை அல்ல, இது சுத்திகரிப்பின் பாதை. இன்னைக்கு ஒவ்வொருடைய நடத்தையை பார்க்கவே ஊழியக்காரர்கள்ட்ட பலத்த அற்புத அடையாளங்களை செய்தால், பலத்த கிரியைகளை செய்தால் அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அது ஆப்போசிட், தலைகீழா இன்னைக்கு கிறிஸ்தவ வேலை செய்யுது. கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே இப்படி நாமத்தாலே அதை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தோம், நான் உங்களை அறியவில்லை, பிதாவின் சித்தம் செய்கிறவர்களை தான் அறிவேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யாரை அறிகிறார்கள்? இயேசுவின் நாமத்தாலே பல காரியங்களை செய்யலாம், தேவ சித்தம் செய்யாமல் இருக்கலாம், அவர்களை தான் தேவ பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார். தேவன் சொல்வார், நான் அவர்களை அறியவில்லை. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் ஆன்டை கிரைஸ்ட். கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு தலைகீழா இருக்கிறது கிறிஸ்தவர்களுடைய இருதயம், கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு. உண்மைதானா? Is it true? பொய், மாயை, மயக்கத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பலவிதமான உபதேசங்களை கேட்டு ஆரோக்கியமான உபதேசத்தை இழந்து விடாது. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவியை விளக்குறது இங்க வந்தா கஷ்டமா இருக்கு, கேட்கறதுக்கு உள்ள போகவே மாட்டேங்குது, திணிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படியே ருசியா ஸ்நாக்ஸையும் வேற என்னது ஜங்க் ஃபுட்டையும் ஊட்டி விட்டுட்டாங்க. இப்ப வயிறுல இடம் இல்லை ஆரோக்கியமான வசனம் கேட்க. ஹல்லேலூயா. மயக்கத்தை கொடுத்துட்டாங்க. அந்த மயக்கத்துல வாழ்றவங்களுக்கு அது சுகமா இருக்கு, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால இதை வெளியே வேண்டாம். கஷாயம் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டோம். பாவக்காய் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவீங்களா? அதே பேருக்கு இஷ்டம், எனக்கு பிடிக்காது. மெல்டிங் பாயிண்ட், அந்த உருக்கிற புடமிடுகிறது நம்ம ஈடு கொடுத்து என்னை சுத்திகரிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த பாதையை அனுமதிக்கிறார். என்னை தமிழ் போற என் வாழ்க்கையில அனுபவித்த எல்லா பாதைகளையும் அப்படி ஏற்றுக்கொண்டதுனாலதான் எனக்கு பொறுமைக்கு எனக்கு ஜீரோ. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்பொழுதோ இயேசுவின் சாயலாக மாற வேண்டும். ஆகினால் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாடுகளும், அனுமதிக்கிற ஒவ்வொரு உபத்திரவங்களும் என்று இயேசுவை போல மாற்றுவதற்காக என்று சொன்ன உடனே பொறுமை தானாக வந்து விடுகிறது, சகிக்க கிருபை வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. அதனோட போவதற்கு பலன் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. நாமோ சின்னதுக்கு சினுங்கிறோம், முனங்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவப்பட்டது நல்லது. யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்கள். இது பொறுமையாக இருப்பதற்காக இந்த உபத்திரவத்தில் நாம் பொறுமையா இருக்க வேண்டும். நம்பிக்கையில சந்தோஷம், ஜெபத்துல அப்பதான் அதிக உறுதியா இருக்க வேண்டும். இந்த உபத்திரத்துல அநேக பேர் ஜெபத்துல தளர்ந்து விடுகிறார்கள். அப்பதான் அதிகமா தேடும். எனக்கு எப்ப சுகவீனம் வருதோ, எப்போ எனக்கு எதிர்ப்பு வருதோ, அப்பதான் அதிகமா எனக்குள்ள பயங்கர பிடி, கர்த்தரை பிடிக்கிற பிடி ஜாஸ்தியா இருக்கும். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:7 இந்த உபத்திரவம் வாசிங்க. 28, 29.
30. எரேமியா 6:28-29-30. அவர்கள் எல்லோரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றித் திரிகிறவருமாய் இருக்கிறார்கள். யாராவது அவர் புடமிடுகிறார் தெரியுமா? முரட்டாட்டமான அகங்காரிகள், தூற்றித் திரிகிறவர்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் தான் புடமிடுகிறாங்க. நம்மெல்லாம் ஒரு காலத்துல கெட்டவர்கள் தான். அல்லேலூயா. துரோகிகள் தான். துர்குணம் நிறைந்தவர்கள் தான். துர்குணத்தில் உருவான என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் தாவீது தான் சொல்லுகிறார். வாசிங்க. அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள், துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவருடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. என்னத்துக்கு புடமிடுகிறார்? உபத்திரவம். பொல்லாப்புகள் அற்று போக வேண்டும். பொல்லாப்புகள் இங்கு அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். Rejected, reprobate, disqualified என்று பார்த்தோம். பரீட்சைக்கு நில்லாதவர்கள், நிற்க முடியாதவர்கள். அல்லேலூயா. முரட்டாட்டம் உள்ள அகங்காரிகள். ஆங்கிலத்தில் வாசிங்க. They are all stubborn rebels. Walking as slanderers. They are bronze and irons. தூற்றி திரிகள். அங்க தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமா? வாய் நீளுதா? அவங்கள பத்தி தெரியுமா, இவங்கள பத்தி தெரியுமா, அந்த கதை தெரியுமா, இந்த கதை தெரியுமா? வாய் பேசுதா? மற்றவங்களை பத்தி புறம் கூறுதா? தீது பேசுதா? தூற்றி திரிகள், முரட்டாட்டமான அகங்காரிகள். அவர்களை நெருப்புல போட்டா கட்ட சுடாது. இது வெள்ளியும் இல்ல, இது பொண்ணும் இல்ல. வெள்ளியும் பொண்ணுமா இருந்தா நெருப்புல போட்டோன்னா உருகிறோம். இது வெண்கலமும் இரும்பா இருக்குது. முரட்டாட்டமான அகங்காரிகள், தூற்றி திரிகிறவர்கள். இவர்களை தான் கர்த்தர். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். வெண்கலம் refines in vain. For the wicked are not drawn off. For the wicked are not drawn off. The smelter refines in vain, and for the wicked are not drawn off. For the wicked are not. உனக்குள்ள இருக்கிற பொல்லாப்புகளை கவனிக்கிறீங்களா? வெளியே எடுக்கத்தான் இந்த உபத்திரம். உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை வெளியே எடுக்கத்தான் இந்த உபத்திரம். பொல்லாப்புகளாக நீ சுத்திகரிக்கப்பட்டாதான் என் தேவன், என் ஜனம் என்ற ஒரு உரிமை பாராட்ட முடியும். Hallelujah. பொல்லாப்புகள். The wicked has not drawn off. People will call them rejected silver. Because the Lord has rejected them. Rejected silver. பொல்லாப்புகள் உனக்குள்ள அற்று போயிருக்கிறதா? வித்தைக்காரனாகிய சீமோனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, பொல்லாங்கனே, உனக்குள்ள என்ன இருக்கு? கசப்பும் பிச்சும் இன்னும் உள்ளத்துல இருக்கு. ஹல்லேலூயா. கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் நீ அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்ப ஞானஸ்நானம் பெற்றோதான். மனம் திரும்பாம ஒரு ஞானஸ்நானம். அப்படி மனம் திரும்பாம ஞானஸ்நானம் பெற்றா நேரடியா சாத்தானே உள்ள வந்து உட்கார்ந்துருவான். எச்சரிக்கையா இருக்கு. ஹல்லேலூயா. உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பு. ஒருவேளை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படலாம். இன்னும் துர்குணம் போல ஞானஸ்நானம் என்றால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கென்று ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி எடுக்கிறது இல்லை. சடங்காசாரமாக ஞானஸ்நானம் எடுத்தா அது வேஸ்ட். உணர்ந்து பாவங்களுக்காக கதறி அழுது, ஓ பாவ மன்னிப்பு இயேசுவின் ரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து பாவம் நீங்கினது என்ற ஒரு உணர்வை பெற்று அந்த ஒரு நிச்சயத்துக்கு பிறகுதான் ஞானஸ்நானம் நமக்கு உகந்தவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால் உபத்திரவப்பட்டவர்கள் உபத்திரவத்தின் காரியங்களை பார்க்கும்போது நல்லா கவனிங்க. உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have tested you in the furnace of affliction and I have known you. அப்போ உபத்திரவத்தின் காரியங்கள் நமக்கு தேவன் நம்முடைய பாதையில அனுமதிக்கும் போது இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் கவனிக்கணும்.
இதுவரைக்கும் உலக தோற்றத்துக்கு முன், உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் உண்டாயிராத பலத்த பயங்கரமான உபத்திரம் ஒரு நாள் வரப்போகிறது. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிங்க. 19, 20 வசனங்களை வாசிங்க. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான, கவனிச்சீங்களா? உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் அந்த மாதிரி உபத்திரவம் உலகத்துல வந்ததே இல்லையா, இனி வரப்போகிறது. எத்தனை பேர் ரெடி? இனிமேல் அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட உபத்திரம் வரப்போறது இல்லை. இது வரைக்கும் வந்ததில்லை, இனி வரப்போறது இல்லை. ஆனா வரப்போகுது. அந்த உபத்திரத்துக்கு பிறகு கிடையாது. இனி சம்பவியாததுமான உபத்திரம் நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகியும் தப்பி போவதில்லை. நாம் தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ. இன்னைக்கு எல்லாரும் கையை உயர்த்துவாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். Everybody wants to be the chosen. Hallelujah. யார் நாம் பார்த்ததன்படி உபத்திரவத்தின் குகையில அனுமதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பொல்லாப்பத பொல்லாப்பு நீங்க தங்களை விட்டு கொடுத்தவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Tested and known. Amen. அவர்கள் நிமித்தமாக அந்த காலம் குறைக்கப்படுகிறதா? வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிங்கள் பார்ப்போம். ஹalleluya. நீ பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடினாலே நானும் அந்த காலத்துக்கு தப்பும்படிக்கு உன்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறது. வாசிங்க 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3:10. Hallelujah. Glory to God. சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹalleluya. அந்த ரெண்டு வசனம் ஒத்து வருது பாருங்க. ஆவியானவர் எப்படி இணைக்கிறார். பொறுமை குறித்து யார் பொறுமையா இருக்க வேண்டும்? உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கிறவர்கள். ஹalleluya. அப்போ பொறுமையை குறித்த வசனம் என்றால் உபத்திரவத்தின் பாதையை குறித்த வசனம். அதில் பொறுமையை காத்துக்கொண்டு உள்ளவர்களை குறித்து பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஆங்கிலத்தில் வாசிங்க சீக்கிரம். Because you have kept my command to persevere, I will also keep you from the hour of trial, which will come upon the whole world, to test those who dwell on this earth. In the hour of trial, என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே. ஆமென். ஹalleluya. எல்லாம் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து கடைசி காலத்துடைய அடையாளங்களை குறித்து ஒரே சாப்டர்ல சொல்லி முடிச்சிட்டார். ஆகினால் அதுக்குள்ள ஒரு ரகசிய வருகை, பகிரங்க வருகை எல்லாமே ஒளிந்திருக்கு. இதுல ஒரு சிலர் ரகசிய வருகை கிடையாது, பகிரங்க வருகை தான். ஒரு சிலர் ரகசிய வருகை உண்டு, பகிரங்க வருகை அடுத்தது தான். இதுல ஆர்கியூமெண்ட் வேண்டாம். தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள லிஸ்ட்ல இது. ஹalleluya. உபத்திரவத்தின் குகையில பொறுமையை காத்து கொண்டது. அப்பொழுது கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை இருக்கும் போது அந்த ரகசிய வருகையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். அதுக்கு பிறகு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்ற அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆரம்பமாகும். ஹalleluya. இதை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த காலம் குறைக்கப்படும் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆகையால் எச்சரிக்கையாக இருந்து நாம் விழிப்பாக இருந்து லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க.
உங்கள் பொறுமையினால் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க. By your patience, By your patience possess your souls. possess your souls. உங்கள் பொறுமையினால் எந்த சூழ்நிலையில் அவர் சொல்றாரு? வாசிங்க முந்தைய வசனங்கள். என் நாமத்தினால் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இயேசுவின் பெயரால பெரிய ஊழியக்காரர், பயங்கர பாப்புலர், ஃபேமஸ், அப்புறம் வேற என்ன பெயர் கொடுக்கலாம்? பவர்ஃபுல், அப்புறம் வேற என்ன கொடுக்கலாம்? இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம் நினைக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும். ஹல்லேலூயா. எங்க கொண்டு போவாரோ? ஜெபாலயங்களுக்கும் 12 சிறைச்சாலைகளுக்கும் பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். அப்படின்னா காட்டி கொடுக்கப்படுவார்கள் என்று சொன்னா, இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு யார் சத்துரு? புறஜாதி இல்லை, கிறிஸ்தவர்கள் தான். யார் கிறிஸ்தவர்கள்? பின்வாங்கி போனவர்கள், விழுந்து போனவர்கள். என்ன செய்கிறார்கள்? துணிகரமா சூனியக்கார இடத்திலும் மந்திரக்கார இடத்திலும் போயிட்டு நமக்கு விரோதமாக சூனியங்களையும் மந்திரவாதங்களை செய்கிறார்கள். தைரியமாய் துணிகரமாய். சில வேளைகளில் நாம் பார்க்கிறோம், அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். ஓ ஹல்லேலூயா, glory to God. அந்த நேரத்துல சமீபத்தில் யார்கிட்டயும் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி யார்கிட்டயும் பழகவே முடியலையே. பயங்கரமா இன்னசென்ட் ஹார்ட் இல்ல, கரப்ட் மைண்ட், கரப்ட் ஹார்ட். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து சுயநலமாய் வாழ்கிறார்கள் கடைசி நாட்களிலே. பிற நலன் கருத ஆட்கள் இல்லை, பிறரிடத்தில் உத்தம இதயத்தோடு பேச ஆட்கள் இல்லை. பயங்கரமான கடைசி காலங்களுக்குள் இதுதான் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க தான் இவங்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு செய்யுங்க, சூனியம் செய்யுங்க, மந்திரம் செய்யுங்க. யார் செய்யறது? அவர்களுக்கு யார் உடன்படுகிறது? அப்படிப்பட்டவர்களுக்கு யார் கை கொடுக்கிறது? விசுவாசத்தை மறுதலித்து போனவர்கள், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர். ஹல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ கர்த்தர் சொல்லுவாங்க, உங்கள் பொறுமையினால். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, அது மாத்திரமல்ல, யோசிப்பார்கள், ஓ அந்த ஊழியத்தை பாரு, இந்த ஊழியத்தை பாரு. நோ கம்பேரிசன். வசனத்தை கொண்டு உன்னை ஒப்பிட்டு பாரு. ஹல்லேலூயா. We need not compare with any servant of God. We need not compare with any ministry of God, so-called ministry of God. But we have to compare ourselves with the word of God. Hallelujah. வேத வசனத்தை கொண்டு நம்மை ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு வாரம் சந்தோஷமா இருங்க. Hallelujah. ஆகையினால் உபத்திரவத்தை குறித்து, பொறுமையை குறித்து, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை செய்கிறார். ஆகையினால் நமக்கு வருகிற துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள்ல குறுக்கு வழியை தேடி போகாதீங்க. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற பாதை வழி இடுக்கமும், பாதை எடுக்குதான், நெருக்கமா இருக்கிறது. அதை தெரிந்து கொள்கிறவர்கள் சிலர். Very few will not. நீ சுகமோகமான வஞ்சனையான வார்த்தைகளை கேட்டு இருதயம் மழுங்கி போயிருக்குது, மயக்கப்பட்டு போய் கிடக்குது. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போயிருக்கிறது. இச்சை செய்தி கேட்கறதுல ஒரு இச்சை, வசனம் கேட்கறதுல ஒரு இச்சை, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனமில்லை, இருதயம் இல்லை, கொழுத்து போயிருக்கிறது. இச்சையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு மனம் திரும்புங்க. ஆமென். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு அந்த தீங்கு நாள்ல நீ தப்புவிக்கப்படும்படிக்கு இன்றைக்கு நீ மனம் திரும்பு. விசுவாசியே மனம் திரும்பு. உனக்கு அனுமதிக்கிற பாடுகிற உபத்திரவத்தின் குகையில நீ உன்னை ஊருக்குவதற்கு இடம் கொடு. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விழுந்திரு. கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உருவாக்கப்படும். ஆமென். உருகினால்தான் உருவாக்க முடியும். ஆமென். மெல்டிங் பாயிண்ட். உருகினால்தான். டிஃபார்ம்ட், அது வித்அவுட் ஃபார்ம், உருவமே இல்லாம ஆன பிறகுதான் அந்த வெள்ளியோ அந்த பொண்ணோ உருவமே இல்லாம ஆன பிறகுதான் அதை என்ன செய்ய முடியும்? அச்சில போட்டு உருவாக்க முடியும். இயேசுவின் சாயலாகிய அச்சில ஊற்றி இயேசுவின் சாயலாக உன்னை உருவாக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. புஸ்தகம்
1 பேதுரு 4:12 வாசிங்க. 1 Peter 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. Beloved, we do not think it's strange concerning the fiery trials which is to try you, as though some strange things happen to you. Hallelujah. உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று நீங்கள் திகையாமல். ஹல்லேலூயா. உங்களை சோதிக்கும்படிக்கு கர்த்தர் அக்கினி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையில கர்த்தர் இந்த அக்கினி எதுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிற பொல்லாப்புகள் நீங்க மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. glory to God. நம்மை அவரை போல தேவனாய் கர்த்தர் சொல்ற நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். பரிசுத்தத்துக்கு ஏதுவாக கர்த்தர் புடமிடுகிறார். உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது அவரோட களி கூறும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதா. இது அக்கினி. என்ன அக்கினி? எபிரேயர் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே. ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆமென். எப்படி சோதிக்கப்பட்டார்? எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர். இந்த என்ன சோதனை? பாவ சோதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை போலவே சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் in all points he was tested and tried but yet without sin. ஆங்கிலத்தில் வாசிங்க. For we do not have a high priest we do not have an high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. Hallelujah. நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற பாவ சோதனை இது தேவன் சோதிக்கிறவர் அல்ல என்று யாக்கோபின் புஸ்தகம் 1 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 1:12 என்ன சொல்கிறது? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவக்கிரீடம். ஹல்லேலூயா. 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் பாவத்தை கொடுத்து பாவ இச்சையை கொடுத்து கவனிங்க, பாவ இச்சையை கொடுத்து அவர் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் உனக்குள் இருக்கிற பாவத்தை நீக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். அவன் தன் சுய இச்சை இயேசுக்குள்ள வரும்போது எல்லாம் ஒளிஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கும். இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி அது பாவனும் தெரியாது, இச்சனும் தெரியாது, அது தப்புனும் தெரியாது. அப்படிதானே உலகத்தார் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள் வரும்போது உள்ளுக்குள்ள பதுங்கி ஒளிந்து இருக்கிறதெல்லாம் தலை தூக்கும். நான் இருக்கிறேன் பிரசன்ட் டீச்சர்னு தலை தூக்கும். என்ன செய்யணும்? அந்த இச்சையோடு வாழ்வதற்காக நாம் ரட்சிக்கப்படவில்லை. நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற இயேசுவை போல மாறும்படிக்கு அவைகள் மீது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ? பரீட்சிக்கப்பட்ட கல். என்ன கல்? பரீட்சிக்கப்பட்ட கல். அப்படி என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பரீட்சை வழியாக போகணும். உபத்திரமாகிய பரீட்சை
இரண்டாவது பாவ சோதனை ஆகிய பரீட்சை. இந்த பாவ சோதனை எங்கிருந்து வராது? உனக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அனுமதிக்கும் போதுதான். அது வரைக்கும் we are very godly people, very saintly people. சோதனைன்னு வந்தாதான் அங்க தெரியும் எவ்வளவாக அந்த சோதனையில நிற்பாய், உத்தமன் என்று விளங்குவாய், அதுல எவ்வளவு ஜீவ கிரீடத்தை பெறுவாய். ஆமென். ஒரு சிலர் பார்ப்பார், இதை அனுமதிச்சுன்னா அவுட் ஆயிடும், அப்படியே அதனால அனுமதிக்கிறதே கிடையாது. நிறைய பேருக்கு அப்படிதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. பரீட்சை ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற இச்சைகள், ஆசைகள் கவனிக்கணும். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமானது ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இந்த இச்சைகளின் மீது ஆசைகள், கிறிஸ்துவனுடையவர்கள் அவருடைய ஆசையும் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளை சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். அப்படின்றால் பரீட்சை என்று சொல்லும் போது உனக்குள் வருகிற மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற இவைகளை எல்லாம் இந்த பரீட்சையில நின்று அவைகளினால் நீ வெந்து போகாம இருக்கணும். அதனால்தான் உங்கள் நடுவிலே பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகையாமல். என்ன அக்கினி? உங்களை சோதிக்கும் பொருட்டு உங்கள் நடுவிலே பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகையாமல். எதுக்கு இந்த சோதனைகள் அனுமதிக்கப்படுகிறது? உனக்குள் என்னென்ன ஆசைகள் இருக்கிறது, என்னென்ன இச்சைகள் இருக்கிறது, என்னென்ன தவறுகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது என்று ஹல்லேலூயா கர்த்தருடைய அக்கினியானது உனக்குள்ள வரும்போதுதான் அது வெளிப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. glory to God. அநேகர் இப்படி சொல்வது உண்டு. நான் நார்த் இந்தியா ஊழியத்துக்கு போகும்போது கூட ஒரு அருமையான நல்ல சௌந்தரியமான ஒரு வாலிப பிள்ளை சொல்லிச்சு, சிஸ்டர் I also want to remain single, I don't want to get married. அப்ப சொன்னேன், கர்த்தர் உனக்கு சொன்னா நீ செய், இல்லாவிட்டால் செய்யக்கூடாது. ஏன்? நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, வேகிறதை காட்டிலும் விவாகம் செய்வது நல்லது. அப்படி என்றால் அக்னி சோதனை வரும்போது இவங்க என்ன செய்வாங்க? வெந்து போயிடுவாங்க, நிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிதான் 1 கொரிந்தியர் 7:9 வாசிங்க. ஏன்னா சிலர் லைட்டா எடுக்கிறாங்க. we will also, சிலர் கல்யாணம் ஆயிட்டு சொல்லுவாங்க, ஐயோ ஏண்டா கல்யாணம் பண்ணுவோம் தெரியல, கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கலாம், இருந்து பாரு அப்பதான் தெரியும். எத்தனை உனக்கு கிருபையை கொடுத்தால் அது போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் எல்லாரும் என்னை போல இருந்து விட்டால் நலமாய் இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இருந்தா பரிசுத்தமா இருக்க முடிஞ்சா இருக்கணும். ஹல்லேலூயா. அல்லாவிட்டால் அதனால சில நேரத்துல அது வேற புறம், அதுக்கு ஒரு புறம். எதுக்குதான் பொறாமதே கிடையாது. ஆறிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஹல்லேலூயா. அப்படின்ற அந்த பாவ சோதனைகள் வரும்போது அதுக்காக தான் அநேகர் தடால் கல்யாணத்தையும் பண்ணிக்கிறாங்க. அப்படியாவது போவதா சோதனை? நான் சொல்றேன், திருமணம் பண்ணுகிறதுனால போவதில்லை. இது நமக்கும் தேவனுக்கும் உள்ள நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. ஆமென். திருமணத்தினாலே போகும் என்பது அது ஒரு பக்கம் ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆனாலும், ஆனால் இது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒருவேளை சரீர பிரகாரமா பாவம் செய்யாவிட்டாலும் மனதிலே, கண்களிலே, ஆவிலே செய்கிறது பாவமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. இப்படி உங்கள் நடுவிலே பற்றி இருக்கிற அக்னி, இந்த அக்னியில கர்த்தர் அந்த அனுமதிக்கப்படுகிறது. நமக்குள் இருக்கிற பாவ இச்சைகள் எல்லாம் அதிலே பொசுங்கி நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும்படிக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல நீ வருகிறதான சோதனை, பாவ சோதனைகளிலே நீ வெந்து உருகி நொந்து போனா அதுக்கு பெட்டர் யூ கெட் செட்டில்ட். ஹல்லேலூயா. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட அப்படின்னா விவாகம் இல்லாது இருப்பது நல்லது என்று சொல்லும் போது அவர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. 19வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம், 19வது அதிகாரம் 10-11 வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. தவறான ரொம்ப கேவலமாக இந்த சிங்கிள் காலிங்கை பேசுகிற அபிஷேகம் பெற்ற வரம் பெற்ற என்று சொல்லக்கூடியவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள். நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு அன்னகர்களும் தேவைதான். அல்லேலூயா. அதுக்கு எல்லாரும் விட்டு கொடுக்க மனம் இல்லை. அப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க தைரியம் இல்லை, திராணி இல்லை, அவருக்கு பலன் இல்லை. ஆகையினால அந்த அழைப்பை அற்பமாய் பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை அதை நிரூபிக்கத்தான் கர்த்தர் சிலருக்கு இப்படிப்பட்ட பாதையை அனுமதிக்கிறார். God wants to prove that his children can stay pure and holy with his grace and his help. Amen. உலகத்துக்கு கர்த்தர் நிரூபிக்க தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய பலத்தினாலே, தம்முடைய பரிசுத்தாவின் துணையோடு கூட தம்முடைய ஜனம் பரிசுத்தமாய் வாழக்கூடும் என்பதை நிரூபிக்கிறதுக்காக சிலரை அனுமதிக்கிறார். யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அனுமதிக்கிறார். ஆமென். அல்ல, யாருக்கு வரம் பெற்றவர்களுக்கு அது கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இதை அநேக வேளைகளை பார்க்க என்ன அலட்சியம், என்ன ஒரு மாதிரி கேவலமான ஜனங்கள், கீழ்த்தனமான சிந்தை உடையவர்கள். இவர்கள் ஆவிக்குரியவர்களே அல்ல. அதே சமயம் சிலர் எல்லாரும் திருமணம் ஆகக்கூடாது என்று 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யை கட்டளையிடுவார்கள். யாருக்கும் கட்டளையிடக்கூடாது. ஹல்லேலூயா. விவாகம் பண்ணக்கூடாதுன்னு கட்டளையா வரக்கூடாது. அடுத்தது ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்க வேண்டியது விளக்கு கட்டளையாய் வரக்கூடாது. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். அது நல்லது என்று தான் கண்டார். ஹல்லேலூயா. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற எல்லா சோதனைகளிலே இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களை ஒவ்வொருவரும் தங்களுடைய நெஞ்சில் இருந்து உள்ளத்தில் இருந்த இச்சைகளை அந்த அக்கினி இச்சையை பட்சிக்கணுமே அல்லாமல் உன்னை பட்சித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இன்னும் பேதர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நீங்கள் விலகி. ஹல்லேலூயா. ஆத்மாவுக்கு விரோதமா என்ன போர் செய்கிறது? மாம்ச இச்சை இந்த ஆத்மாவை பட்சித்து போடுகிறது. ஹல்லேலூயா. மாம்ச இச்சையாகிய அக்கினி உன் ஆத்மாவை அழிவுக்கு நடத்துகிறது. ஹல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த உலகத்தின் காரியங்கள் அக்கினியாய் உனக்குள்ளே பிசாசானுடைய அக்கினியாஸ்திரங்கள் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். பொல்லாத நீயும் அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிசாசனும் அக்கினி அனுப்புதான் சொல்றாங்க. ஐயோ, அக்கினி பரீட்சை, அந்த பரீட்சை, விஷ பரீட்சை, என்ன பரீட்சை வேணாலும் வச்சுக்கோ, ஆக மொத்தம் பரீட்சை. ஹல்லேலூயா. It is a test. அதான் சொல்றேன், இந்த அக்கினி பரீட்சை நிக்க முடியாதவங்க, ஆட்டம் காண்றவங்க எல்லாம் மற்றவங்களை குறை சொல்றதும் குற்றப்படுத்துறதும். அப்ப கவனிங்க, இந்த அக்னி ஆஸ்திரம், பொல்லாதனையும் அக்னி ஆஸ்திரங்கள் என்ன செய்வது? ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்ய மாம்ச இச்சை அனுப்புவான், கண்களின் இச்சை அனுப்புவான், ஜீவனத்தின் பெருமை அனுப்புவான், உலகத்தின் இச்சை அனுப்புவான், உனக்குள்ள இச்சைகளை தூண்டி எழுப்ப பல காரியங்களை செய்வான். எல்லாவற்றிலும் நீ உத்தமன் என்று விளங்கும் போது உனக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பான். ஆமென். எல்லாத்திலும் நிக்கணும், அந்த பரீட்சையில நிக்கணும் நிக்கணும் நிக்கணும். அவன் நிற்கணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பரீட்சைகள் எல்லாவற்றிலும் அதற்கு இணங்கி வழுவி உன் இருதயம் போகாதபடிக்கு, உன் மனதில சிந்தையிலே அதை விரும்பி வெளியிலே பரிசுத்தவான் வேஷம் போடாதபடிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இச்சையானது கற்பம் தரித்து அது உள்ளே இருந்துட்டு இருந்தா சும்மா இருக்காது, அது கற்பம் தரிக்கும், அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது ஆத்தும மரணத்தை பிறப்பிக்கும். யாரும் ஒழித்து வைத்து வாழ முடியாது. ஹல்லேலூயா.
மறைத்து உள்ளத்துல இச்சையை வைத்துக் கொண்டு வாழ முடியாது. ஒரு நாள்ல அது வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அப்ப என்ன செய்யணும் கவனிங்க. இப்படி இந்த சோதிக்கப்பட்ட பின், அந்த பரீட்சையில நின்ற பின், அந்த பரீட்சையில ஜெயிக்கப்பட்டவர்கள் தான் பரீட்சிக்கப்பட்ட இச்சையோடு வாழ்ந்து கொண்டு பரீட்சைக்கு உட்படுத்தப்படாமல் ஹல்லேலூயா விலகி விலகி ஓடுகிறவர்கள் அல்ல. உனக்குள்ள என்ன இருக்கு, சோதனை காலத்துல வெளியே தலை தூக்கி வருதா, உடனே கவனமா ஹல்லேலூயா அட்டாக் தி எனிமி. எந்த விதத்தில் உனக்கு இச்சை தூண்டுகிறது, எந்த உருவத்திலே உனக்கு வருகிறது, எந்த விதத்திலே வருகிறது, அந்த ஏரியாவெல்லாம் விழிப்படைந்து கவனமாய் அட்டாக் பண்ணி அவைகளிலே நீ ஜெயித்து அந்த பரீட்சையிலே பாஸ் ஆகிட்டே வரணும். அப்படியே அதோட வாழக்கூடாது. அது பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் என்று நினைக்க கூடாது. அது கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சிறிய காரியத்திலே கூட, சின்ன காரியத்துல ஒரு இச்சை வந்தா கூட, சாப்பாட்டு பொருளிலோ இல்ல உலக பொருளிலோ இச்சை வந்தாலும் உடனே விழிப்பாக இருந்து அந்த இச்சை உனக்குள்ள நீங்கும்படிக்கு அழுது செவி, உபவாசித்து செவி, அல்லது கர்த்தருடைய அக்கினி அபிஷேகத்தை கேட்டு செவி. அவைகள் உனக்குள் இராதபடி இச்சைகள் உன்னை விட்டு நீங்கும் போது அவர் தம்முடைய பரிசுத்தத்திற்கு என்று நம்ம என்ன செய்கிறாராம், நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு நம்மை சிக்ஷிக்கிறார். அதிலும் உபத்திரவம் தான். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் சிக்ஷிக்கிறார். எதற்கு? ஆகையினால் அருமையானவர்களே, நம்ம இந்த உலகத்தாராலே பெரிய ஊழியக்காரர், பெரிய நல்ல விசுவாசி என்ற கிரீடம் உலகத்தாற்றது வேண்டாம். பல அற்புத அடையாளங்களை செய்து ஃபேமஸ் ஆகிற ஊழியமும் வேண்டாம். கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெற்றால் அது போதும். சின்ன சின்ன பிசாசனம் நெய்கிற அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் உன் உள்ளத்திலே மனுஷீக சிந்த, மனுஷீக எண்ணங்கள், மனுஷீக யோசனைகள்ல ஆவியில குத்தி குத்தி தீட்டுப்பட்டு விழுந்து கொண்டிருக்கிறாயா? Check yourself. Carnal thinking, worldly thinking, spiritual thinking இல்லாதபடிக்கு உன் ஆவியில விழுக இருக்கிறதா? எபிரேயர் நாம என்ன பார்த்தோம்? 12:8-10 வசனங்கள் இல்லையா? இவரோ நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், பிற்காலத்திலே அதில் பழையவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அனுமதிக்கிற சிக்ஷை. இன்னைக்கு அநேகர் முரட்டாட்டம் பண்ணி இவங்க என்ன சொல்றது, கர்த்தர் என்ன பேசுறது, முரட்டாட்டம் பண்ணி பண்ணி தங்களை சீர்படுத்தாமல் பரிசுத்த வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கிற சிக்ஷை. கர்த்தர் கடிந்து கொள்கிறாரா? கர்த்தர் உன்னை சீர்படுத்தும்படிக்கு உன்னை அனுமதிக்கிறாரா? அர்ப்பணி, ஒப்புக்கொடு. உனக்குள் இருக்கிற களைகளை, அசுத்தங்களை, அருவருப்புகளை பிடுங்கி எறியும்படிக்கு வேதனையா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை அர்ப்பணித்து போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மாசில்லாதவர், பரிசுத்தமானவர், உன் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகினால் நீயும் உன் நடக்கைகள்ல, எண்ணங்கள்ல, யோசனைகள்ல, நினைவுகளில் எல்லாம் பரிசுத்தமாய். இட்ஸ் a real test. அதிலே நின்று கர்த்தருக்காக வைராக்கியமா நீ என்ன நிற்ப? பரிசுத்த தேவன் அவர் தாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பாவம் இல்லாதவராக உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். Every person, individual, every woman, every man has to go through this test and come out of the test victoriously. ஒவ்வொரு இந்த பரீட்சையோடாய் போய் வெற்றியாய் வெளியே வரணும். கர்த்தருடைய உதவியை மாத்திரம் நாடு, கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பாரு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய முகத்துக்கு ஒப்பாதான் உன்னை மாற்றணும்னு பார்க்கிறார். அவருடைய முகத்தின் ஒளி உனக்குள்ள இருக்கிற இருளை எல்லாம் நீக்கும், இச்சைகளை எல்லாம் அகற்றும். அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டு ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Don't look to imperfect people. குறைவுள்ள மக்களை பார்க்காதீர்கள், குறைவற்றவரை. அவரை போல மாறுபடி அழைத்த அவருடைய சாயலையே நோக்கி கொண்டு என் தேவன் என்னை அழைத்தவர், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தமான தெய்வம். ஆமென். இவரையே உன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ பரிசுத்தமாய் ஜீவிக்கலாம். ஆமென். உள்ளுக்குள்ள இருக்க எல்லா விதமான பாவ சோதனைகளிலே நீங்கள் அந்த அக்னியிலே போகும்போது, அக்னியிலே போடும்போது நீங்கள் வெந்து போகாதபடிக்கு அக்னியில் அகப்பட்டு தப்பினவர்களாக இருக்க வேண்டும். அவன் யோசுவா பார்த்து சொல்லும் போது, பிரதான ஆசாரியராகி யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் ஹல்லேலூயா glory to God தேவனுக்கு முன்பாக இருக்கிறானாம். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். ஹல்லேலூயா. யோசுவா எங்க நின்றான்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் எங்க நிற்கிறான்? அவனுடைய வலது பக்கத்துல. வலது பக்கத்துல யார் தான் இருக்கணும்? தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ கர்த்தரை எப்பொழுதும் கவனிங்க. இஃப் காட் இஸ் கர்த்தரை எனக்கு முன்பாக என்று சொன்னால் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த காரியத்தை நினைத்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கர்த்தரை நினைச்சுதான், ஹல்லேலூயா, கர்த்தரை முன்னாடி வச்சுதான், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர்ட்ட நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் உனக்கு ஞாபகம் வர்றது கர்த்தரா தான் இருக்கணும். டாக்டரோ அட்வொகேட்டோ வக்கீலோ மற்றதெல்லாம் அல்ல. மனுஷிகமான முயற்சிகளோ எல்லாம் முடிச்சுட்டு தோல்வி அடைஞ்ச பிறகு கர்த்தர்ட்ட வர்றது அல்ல. ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் தாவீது சொன்னான், விழிக்கும் போது உடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். கண்ணை விழிக்கும் போதே கர்த்தர், கண்ணை மூடும் போதும் கர்த்தர். ஹல்லேலூயா. நடக்கும் போதும் கர்த்தர், உட்காரும் போதும் கர்த்தர். உள்ளத்துல இருந்தா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் செய்கையில இருக்கும். இருதயத்துல இயேசுவை கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் என்றால் அது அர்த்தம் அவன் என் வலது பாரசத்தில் இருக்கிற அப்படியா. நீ கர்த்தரை உனக்கு முன்பாக வைத்தால் கர்த்தர் உன் வலது பாரசத்தில் உனக்கு நிழலா இருப்பார். ஹல்லேலூயா. அவன் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. இங்க யோசுவா பிரதான ஆசாரியன் இப்ப யாருக்கு முன்பாக நிற்கிறான்? தூதனுக்கு முன்பாக தான், கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனால் அவன் பக்கத்துல சாத்தான் வலது பக்கத்துல விரோதம் செய்ய நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது 2வது வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கட்டிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கட்டிந்து கொள்வாராக. யோசுவா பத்தி, இவன் அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்ட குழி அல்லவா. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அவனோட வஸ்திரம் என்னாச்சு? அழுக்குப்படுத்திருச்சு. சாத்தானுடைய வேலையே வஸ்திரத்தை அழுக்குப்படுறதுதான், தீட்டுப்படுத்துறதுதான், கரப்படுத்துறதுதான். தேவ பிள்ளைகளோட வஸ்திரத்தை கரப்படுத்தணும், தீட்டுப்படுத்தணும். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். ஆகையினால் தான் இவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்ச உடனே இவன் வலது பரிசல வந்தான். விசுவாச சாத்தான். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16:15. இதோ நான் திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். விழித்துக் கொண்டு உன்னோட ஆவிக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை, ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை உடுத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலமாக என்ன வச்சிருக்கிறோம்? புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோமே. ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோமே. கவனிக்கிறத்தின் மூலமாக தரித்துக் கொண்ட வஸ்திரம் இப்ப எப்படி இருக்கு? பொட்டரிச்சு போயிருக்கா? தீட்டுப்பட்டு போயிருக்கா? கரப்படிந்து இருக்கா? என்ன ஆயிருக்கு? டேமேஜ் ஆயிருக்கா? யோசித்து பார்த்து வேதம் சொல்றது, கொஞ்ச நாள்ல அதையும் சத்ரு பிடுங்கி கொண்டு போவான். வழிபோக்கன் என்ன செய்தான்? கள்ளக்கையில் அகப்பட்டவனுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு போனது. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று இவரென்றுக்கும் வரான். நாம படிச்சது போல, ஓ ஹல்லேலூயா, நிர்மாணமாகி வரலட்சணம் காணப்படாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அடுத்தது இந்த வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். லவோதிக்கேயா சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, நீ எப்படி இருக்கிறாய்? நிர்வாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியன சம்பன் என்றும் குறைவு, எனக்கு ஒரு குறைவு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா தான் சொல்றாங்க, எனக்கு ஒரு குறைவு இல்லை, நல்லா இருக்கு. ஆக சத்துரு ஓனோனியா உறிந்து கொண்டிருக்கிறான், திருடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவோம், கண்களுக்கு கலிக்க போடுவோம், கண்ணை குருடாக்கிட்டான். வெண்வஸ்திரத்தை கேட்டு வாங்கு. ஹல்லேலூயா. அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடு. கெட்ட குமாரன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான், அந்த வஸ்திரம் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. சிறந்த வஸ்திரம் உடுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போல அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு சிறந்த வஸ்திரத்தை, தூய்மையான வஸ்திரத்தை, பரிசுத்தம் என்ற வஸ்திரத்தை எனக்கு தாரும் என்று கேளு. ஆமென். யோசுவா அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? அப்படின்றால் உன்னுடைய வஸ்திரத்தை, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, உன் ஆவியின் வஸ்திரத்தை அசுசிப்படுத்த பல அசுத்த ஆவிகள் இன்றைக்கு உலகத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்குது. The more you become, வரும்போது காஃபியை போட்ட மேலெல்லாம் தூங்கும்.
வேறெல்லாம் லைட் அங்கதான் போட்டேன். இது எப்படி இங்க வந்துச்சுன்னா எனக்கு தெரியும். அவசரத்துக்கு அந்த இன்ஸ்டன்ட் காஃபி போடலான்னு போட்டு அவ்வளோ தள்ளி கேர்ஃபுல்லா போட்டுட்டு வந்தா கொஞ்ச நேரத்துல அங்க தெரிச்சிருக்கு. என்ன செய்யறது? அப்பதான் யோசிச்சேன், எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் அங்காங்கே கரை தீட்டு. உலகத்தில் இருக்கிறோம், உலகத்துல பலவிதமான அசுத்தமான மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசுத்தமான ஜனங்களுடைய பார்வை, நினைவுகள், எண்ணங்கள், ஹல்லேலூயா, நம்மை தீட்டுப்படுத்தும்படி அலைகிற அசுத்த ஆவிகள், இவர்களுக்கு மத்தியிலே நாம் தான் விழிப்பாய் ஜாக்கிரதையாய் இருந்து பரிசுத்தாவின் அக்னியினால் நிறைந்து வாழ்ந்தாதான் இந்த அசுத்த ஆவிகளை மேற்கொள்ள முடியும். ஆமென். All that you need is the fire anointing of God. Hallelujah. ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தாவின் அக்கினியில் நிறைந்திருக்கும் போது இந்த அசுத்த ஆவிகளை தான் பட்சிக்கப்பட்டு போகும். இவன் அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி இல்லவா, இவன் அக்னியில தான் இருந்தான், எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டான். அதனால திரும்ப அவன் அக்னிக்கு அனுப்பிடலாம். ஹல்லேலூயா. அக்னியில இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன்னா அழுக்கு வஸ்திரம் தான். ஹல்லேலூயா. அக்னியின் அனுபவத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டேன்னா ஆவி அணைஞ்சிருச்சுன்னா அழுக்கு வஸ்திரம் தான். புரியுதா? ஃபயர், அக்னியிலிருந்து ஃபயரோட ஃபயரா இருக்கணும். அவனுடைய ஐக்கியம் அக்னியால் பற்றி இறைகளோடு இருக்கிறதா அல்லது உலகத்தோடு, அசுத்தங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளோடு, அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை கொடுக்கிற சிந்தையோடு, மனுஷிக சிந்தையோடு ஐக்கியமா இருக்கிறாயா? செக் யுவர்செல்ஃப். பரீட்சிக்கப்பட்ட கல் இயேசு. நீ பரீட்சிக்கப்பட வேண்டும். எல்லாருடைய வேலை கடைசியில வெளியாகுமா? 3:12 வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அல்லேலூயா. அஸ்திபாரமாகி இயேசுவல்லாமல் வேற அஸ்திபாரம் போட ஒருவனாக கூடாது. அந்த இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். கடைசி காலங்களில் உள்ள, கடைசி நாட்களில் உள்ள அக்கினி பரிசோதிக்கும். இன்னைக்கு நல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடிடலாம். ஆனால் அது அக்கினி, கர்த்தருடைய அக்கினி டெஸ்ட் பண்ற பரீட்சையின் அக்கினி வரும்போது, நீ பொன்னினால் கட்டினாயா, வெள்ளினால் கட்டினாயா உன் வீட்டை, வைக்கோல், மரம், புல், எதுனாலும் உன் வீட்டை கட்டினாயா, அக்கினி இறங்கும் போது வைக்கோல் என்ன ஆகும்? பொசுகி போகும். ஹல்லேலூயா. மரம் என்ன ஆகும்? எரிந்து போகும். அப்ப நாளானது அதை விளங்க பண்ணும். அக்கினியானது அதை பரிசோதிக்கும். அக்னினால எல்லாரும் பரீட்சிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தப்படுவார்கள். அக்னியானது பரிசுத்திக்கும். 14ஆம் வசனம், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதிலும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவான்னாரு. இங்க அக்னி அகப்பட்டு ஏதோ மிச்சம் மீதி கர்த்தருடைய அக்னி பரீட்சையில தேர்ந்தது ஏதோ கொஞ்சம் தாங்க மிஞ்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் ரெமினன்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்னியை பரிசோதிக்கும் போது அதற்கு நீ ஆயத்தந்தானா? நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தினால உன்னை கட்டி எழுப்பி இருக்கிறாயா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்னி பரீட்சைக்கு நீ ஆயத்தந்தானா? ஆமென். அக்னி பரிசோதிக்கும் போது நீ உன்னை இங்கே விட்டு கொடுக்கும் போது உனக்குள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்கும். ஹல்லேலூயா. அந்த நாள் அக்னி பரிசோதிக்கும் போது நீ கட்டினது நிலைத்து இருக்கும், ஒழிந்து போகாது. 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்களோட விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். விசுவாசத்தை இழக்கிற அளவுக்கு, விசுவாசம் தளர்கிற அளவிற்கு, அதனால்தான் இந்த பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசுவின் மேல்
உன் கவனம் வைத்தால் விசுவாசிக்கிறவன் பதறா. மனுஷனை பார்க்காத, ஊழியக்காரரை பார்க்காத, மற்ற விசுவாசியை பார்க்காத, பதறுவார். பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய இயேசுவை நோக்கிப்பார். விசுவாசம் பதறாது, இன்னும் உறுதிப்படும். மற்றவர்கள் சொல்கிற வார்த்தை கேட்டு தளர்ந்தாத, இயேசுவையே பார்த்து கொண்டு ஓடு. பரீட்சிக்கப்பட்ட கல் அவரே. அவரோடு இணைந்த நீ பரீட்சிக்கப்பட்ட ஜீவனுள்ள கல்லாக மாறு. மற்ற தவறான எடுத்துக்காட்டுகளை பார்க்காது, கற்றுக்கொள்ளாது. இயேசுவையே கற்றுக்கொள்ள. ஓ, என் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, ஓ, இயேசு வெளிப்படும் போது எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக. என் விசுவாச பரீட்சையில நான் தோல்வி அடைய மாட்டேன். பரீட்சைக்கு நிற்கிறவனாய் இருப்பேன். விசுவாசத்தினால் எல்லாத்தையும் சாதிப்பேன், செய்வேன். இல்லாதவர்கள் இருக்கிறதை போல அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்க வல்லமையுடைய கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். வானமும் பூமியும் ஒழுங்கின்மையும் பெருமையுமாயிருந்தது. தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். இல்லாத ஒளியை அவர் இருக்கும்படிக்கு கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அழைத்தார், அவைகள் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God. Thank you, Jesus. Holy Spirit of God. இல்லாதவர்கள் தேவனுடைய விசுவாசம், மனுஷனுடைய விசுவாசம் இல்லை. உன் தேவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். புரிஞ்சுதா? The faith of God. தேவனுக்குள்ள இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிற விசுவாசம் உனக்குள்ள அது வரணும். நீ இருக்கிறேன் என்று நான் அறிவேன். இருக்கிறவராகவே இருக்கிறவரே. சொல்லிக்கொண்டே எதிரான சூழ்நிலைகளில் அவரை விசுவாச அறிக்கை செய்ய சாத்தானுக்கு அடி. விசுவாசம் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவித்துப் போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடி. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய விசுவாசம் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது. அக்னியாஸ்திரங்களை அனுப்புகிறார். விசுவாசம் என்னும் கேடகம் அவைகளை அவித்து போடும். The shield of faith will quench the fiery darts of the enemy. Release of faith. அவநம்பிக்கையான எண்ணங்கள், யோசனைகள், பயங்கள், திகழ்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்து நீ வாயை விசுவாச அறிக்கை செய்தால் பிரயோஜனம் இல்லை. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து மலைகளையும் பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை எப்பவும் அனல் மூட்டி விசுவாச எண்ணங்களையே ஊட்டி கொண்டு உன் சிந்தையில விசுவாச எண்ணங்களையே feed yourself with hallelujah, with faith on God. Thoughts of faith. ஊட்டு விசுவாச எண்ணங்களை இருதயத்துல ஊட்டு, உன் சிந்தையில ஊட்டு. ஓ ரிகாபா பாபா இருதய விசுவாசம் நிறைந்தா, ஓ ரிகாபா உன் வாயில் வருகிற வார்த்தைகள் விசுவாசமா இருக்கும். வாயிலிருந்து அப்போ விசுவாச வார்த்தை தான் கிரியை நடக்கும், அதுல ஜீவன் இருக்கும். இருதயத்துல விசுவாசம் இல்லாமல் பேசவே கூடாது. So fill yourself, your heart with faith. அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஓ தீமோத்தேயுவே, இவைகளை விட்டு விலகி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்காய். ஹல்லேலூயா. அவநம்பிக்கை, அவிசுவாசம் சாசு கொடுக்கிற சின்ன சின்ன சோதனைகளை விழுகிறாரு. பரீட்சை, விசுவாச பரீட்சை வருகிறதா? அதில் இயேசுவை பற்றி கொண்டு, ஒன்றுமில்லாவிட்டாலும் இயேசுவை பற்றி கொண்டு, இயேசுக்கு இருக்கிறார் என்று எல்லாம் அவருக்குள்ள அடங்கியிருக்கு. அவரை பற்றி கொண்டு ஹல்லேலூயா அந்த விசுவாச பரீட்சையில நின்று ஜெயமெடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை பரீட்சை போராடு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதுதான் கடைசியில போய் சொல்ல போகிறோம். அதற்கு தான் இங்க அதிகமான பரீட்சை. எந்த அளவிற்கு நீ செய்தால் தேவனை மறுதலிப்பாயோ, சந்தேகப்படுவாயோ, குறை சொல்வாயோ, குற்றப்படுத்துவாயோ, அவரை விட்டு விலகுவாயோ, அந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிகழ்த்துவான். அந்த பரீட்சையை தோற்று போகாதபடிக்கு அந்த காரியங்கள் தான் அதிகமாய், மிக அதிகமாய் கர்த்தரை நெருங்கி சேரு, மிக அதிகமாய் கர்த்தரை தேடு, மிக அதிகமாய் கர்த்தரை உறுதியாக இருதயத்திலே பற்றி கொள்ளு. சத்துருவை வெட்கப்படுத்தும்படி பரீட்சையிலே தேறின மகனாய் வாழாய் மாறும்படிக்கு எவ்வளவு அதிகமாய் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதிரான அவிசுவாசம் உள்ள பொல்லாதத்தை கொடுக்க பார்ப்பான். அவனை எதிர்த்து கட்டிடுகள், அவன் ஓடி போவான், இடம் போடாமல் இருந்தது. ஹல்லேலூயா. தேவாக்கினி, பசுத்தாவின் அக்கினி. ஹல்லேலூயா. Thank you, Father.
அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கூட எங்களோடு கூட பேசியிருக்கிறோம். அந்த வார்த்தை ஆழமாய் ஒவ்வொருக்குள்ள வேறொன்றி நூறான பலனை கொண்டு வந்து முடிவு வரைந்து அவர்களை பாதுகாக்கும்படிக்கு பரிசுத்தாவினுடைய பாதுகாப்புக்கு பராமரிப்புக்கும் ஆண்டதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவாவினால் தொடர்ந்து பலத்த கிரியைகள் நட்டத்தையும் எதிர்க்கிற போராடுகிற வல்லமைகள் கிரியைகள் யாவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு முறிந்து ஒழிந்து போவதா. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் சத்துருவின் அரண்களை நிர்மூலமாக்கி போடணும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற எல்லா மனுஷிக மாம்ச கிரியைகளை கட்டிந்து சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவன் அவர்களை கட்டிந்து கொண்டு இல்பொருளாக்கி போட்டு ஓவிக்காம அவருடைய தெய்வத்துவத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் விளங்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கு. விரோதமாய் போராடுகிற கிரியைகளையும் வல்லமைகளை கட்டிந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கும் வல்லமைக்கும் கிரியைக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்யும் ஒவ்வொரு வெற்றி வாழ்க்கை வாழ ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பினாங்க ஆசீர்வதிப்பினாங்க ஆசீர்வதிப்பினாங்க. இயேசு ரத்தம் அவர்களை திறனற்றிருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய பரிசுத்தாவின் திடனை கொடுத்து சத்ருவான பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியும் இயேசுவின் நாமத்தில் குணமாக்கப்பட்டு ஆரோக்கியம் அடைந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய அற்புத செயல் ஒவ்வொருவருக்கும் விளங்குவதாக என்று சொல்லி பரிசுத்தவனுடைய கிரியைக்கு பராமரிப்புக்கு ஒவ்வொருவரையும் பகடுக்கிறோம். கர்த்தாவே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.